காலையில என்ன வைக்குதுன்னே தெரியலங்க. ஏண்டி மாவு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? தோசை சுடுறையா? அட அது இல்லங்க, ஸ்டேட்டஸ் வைக்க ஒரு நல்ல வீடியோ கூட இல்ல. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவா டாக்டர், பக்கத்துல இருக்கிற நீங்க மங்களா தெரியுறீங்க, ஆனா தூரத்துல இருக்கிற நர்ஸ் நல்லா தெரியுறாங்க. இது கிட்ட பார்வையா இல்ல தூர பார்வையா டாக்டர்? ரெண்டும் இல்ல, இது கெட்ட பார்வை. மச்சி என் மனைவி என்ன தெய்வமா நினைக்கிறா போல. என்ன மச்சி சொல்ற? நம்பவே முடியல. அப்படி என்ன பண்றா? வேற என்னடா, வீட்டுக்கு போனா தினமும் அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கா. எங்க வீட்ல எனக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. இனிமேல் நமக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியாடி? அது நேத்து ராத்திரியே எனக்கு தெரியும். அது எப்படிடா இவ்ளோ சீக்கிரம் யாரு உன்கிட்ட சொன்னா? அதுவா, நேத்து நைட் குடுகுடுப்புக்காரன் வீட்டு முன்னாடி வந்து உங்களுக்கு நாளையில இருந்து நல்ல காலம் பொறக்க போதுன்னு சொன்னான். டார்லிங், நான் எப்ப கோவப்படுத்துற மாதிரி பேசினாலும் அமைதியாவே இருக்கியே, உனக்கு என் மேல கோவமே வராதா? ஏன் வராம? கண்டிப்பா கோவம் வருங்க. அப்படியா? அப்ப கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ற? எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நம்ம டாய்லெட் கிளீன் பண்ணுவங்க. என்ன, டாய்லெட் கிளீன் பண்ணா கோவம் குறையுதா? அது எப்படி? ஆமாங்க, டாய்லெட் கிளீன் பண்ண உங்க டூத் பிரஷை தான் யூஸ் பண்ணுவேன். மன்னா, மனைவியை அடிப்பவர்களுக்கு 1 வருடம் சிறை தண்டனை என்ற புதிய சட்டத்தை அமல்படுத்திவிடலாமா? வேண்டாம் அமைச்சரே, அவ்வளவு தைரியமானவர்களை நம் படையில் சேர்த்துக் கொள்ளலாம். என்னங்க, யார்கிட்ட இவ்வளோ நேரம் போன்ல பேசிட்டு இருந்தீங்க? தங்கச்சி கிட்டதாமா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஆனா உங்க தங்கச்சி கூட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசி நான் பார்த்ததில்லையே. ஆமாமா, ஆனா நான் பேசிட்டு இருந்தது உன் தங்கச்சி கூட